ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான ஃபார்மிங் ஸ்கில் மேக்ஸ்ட் அவுட் சீசன் 1 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போக ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையாகவும் கேர்ஃபுல்லாகவும் வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளன்னு பேசிகிட்டு இருக்காமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபார்மிங் ஸ்கில் மேக்ஸ்ட் அவுட் சீசன் 1 எபிசோட் 10. இப்போ ஃபாரஸ்ட்குள்ளே ஒரு டிராகன் நின்றுருக்கு. நம்ம ஹீரோ வழக்கம் போல் அது கூட ஃபைட் பண்ணி அதை தோக்கடிக்கிறான். அட்வென்ச்சரர் கில் ரிப்போர்ட் பண்ணணும், ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறா. அவளுக்கு என்னாச்சோ நம்ம ஹீரோ போய் பார்க்குறா. நல்ல வேலை வரணும், மூச்சு விட்டுட்டு இருக்கா. இவளை இங்கேயே விட்டுட்டு போக முடியாது. நம்ம ஹீரோ அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். எஸ்கியூஸ் மீ அப்படின்னு வா கூப்பிடுறா. நான் எப்படி இங்கே வந்திருக்கேன்னு வா கேட்கவும், நீ ஃபாரஸ்ட்ல மயங்கி கிடந்தா நம்ம ஹீரோ சொல்றான். அப்போ நீங்க என்ன கடத்திட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு வா சொல்லவும், இல்ல நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க, மயங்கி கிடக்குற உனியை எப்படி அங்கே அப்படியே விட்டு வர முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ, ஓ இதை சான்ஸா வச்சு கடத்திட்டீங்களா அப்படின்னு வா கேட்கவும், ஆபத்தில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்றது என் வழக்கம். ஆமா நீ ஏன் அங்கே மயங்கி கிடந்தா நம்ம ஹீரோ கேட்கவும், நான் அட்வென்ச்சரர் கில்டு தேடி வந்திருக்கேன், சரி கிளம்புறேன்னு பாப்பாக்கவும், வெயிட் பண்ணு, நானும் அட்வென்ச்சரர் கில்டுக்கு போக வேண்டிய ஒரு வேலை இருக்கு, நீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னோட பேரு ஆல்வின், உன்னோட பேருன்னு கேட்கவும் லீனியா மேக்னல் அப்படின்னு வா சொல்றா. நம்ம ஹீரோ சாப்பாடு ரெடி பண்ண போறான். ரோரி அங்க வரா. யார் இந்த பொண்ணு வா ஷாக்கா பார்த்துட்டு இருந்தா. இந்த ட்ரெஸ் உனக்கு ஓகே தானே நம்ம ஹீரோ கேட்கவும், ஓகே தான், நேற்று நைட் உன் பெட்டை அழுக்காக்குனதுக்கு சாரி அப்படின்னு வா சொல்லவும், ஆல்வைன் ட்ரெஸ் போட்டிருக்கா, பெட்டை அழுக்காக்கி இருக்காளா, இந்த ஆல்வைன் ரொம்ப பாசோ அப்படின்னு சொல்லி ரோரி அங்கிருந்து ஓடுறா. ரோரி உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன், நான் வாக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஹெலன் சொல்றா. லினியா எதுக்காக கில்ட தேடி வந்திருக்கான்னு வா கேட்கவும், என் ஊர்ல எல்லாருமே வித்தியாசமா நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு லினியா சொல்லவும், அட்வென்ச்சரஸ் யாரும் இப்போதைக்கு அவைலபிளா இல்லையன்னு சொல்லவும், ஆல்வைன் ஒரு அட்வென்ச்சரர் தானே அப்படின்னு சொல்லி வா கேட்கறா. ஆனா நான் ஒரு ஃபார்மர் தான் நம்ம ஹீரோ சொல்லவும், உன்னை பார்த்தா ஸ்ட்ராங்கா தெரியுதுன்னு சொல்லவும், நான் கொஞ்சம் ஏதோ ஸ்ட்ராங்கு, சரி ஓகே நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், மயங்கி விழுந்தாலும் பரவாயில்லன்னு மெனக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கா, நம்ம ஹெல்ப் பண்ணாம இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். சரி ஓகே நீயே போயிட்டு வா, நீ எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கன்னு ஹெலன் கேட்கவும், கல்டவுன் அவ சொல்றா. எனது கல்டவுன், அங்க ஆஸ்பராகஸ் ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன், உங்க லேண்ட்லார்ட் கூட அது ரொம்ப விரும்புவாரு, அது ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு, ஆஸ்பராகஸ் டேஸ்ட் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். காய்கறின்னு வந்துட்டு அவன் இப்படிதான், பட் கண்டுக்கிடாதான், அவன் ரொம்ப நல்லவன் ஹெலன் சொல்றா. லினியாக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்து இப்ப நம்ம ஹீரோ அவளை கூட்டிட்டு போறான். நீ ட்ரெஸ் தந்ததுக்கு பதிலுக்கு நான் என் பாடியை கொடுக்கணுமான்னு வா கேட்கவும், அப்படிலாம் இல்ல, நீ என்ன பத்தி என்ன நினைச்ச அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், மத்தவங்களோட வீக்னஸ் பயன்படுத்துற ஒரு உல்ஃப்னு நினைச்சேன்னு வா சொல்றா. அப்படிலாம் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எங்க அப்பா சொல்லியிருக்காரு, பசங்க ஏதாச்சும் பண்ணா அதுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் மோட்டிவ் இருக்குன்னு அப்படின்னு வா சொல்லவும், நல்ல அப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஆனா எனக்கு ஓமல நம்பிக்கை இருக்கு, அதனாலதான் உன் கூட நான் வரதுக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு வா சொல்றா. ஹெலன் போய் சொல்லிட்டா, கையை பிடிச்சி பேசுறாங்க, இவங்களுக்குள்ள ஏதோ இருக்கு அப்படின்னு ரோரி நினைக்கிறா. கல்டவுனுக்கு கேரேஜ் அதிகமா போறது இல்லையான்னு கேட்கவும், அந்த இடத்துல ட்ரேடிங்கே இப்போ அதிகமா நடக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி வண்டி ஓட்டுறவர் சொல்றாரு. ஒரு ஆர்க் நம்ம ஹீரோவை இப்போ துரத்திட்டு வருது. ஒரு ஆர்க் தானே சமாளிச்சிடலாம் வண்டிக்கார் திரும்பி பார்த்தா ஒரு ஆர்க் கூட்டமே துரத்திட்டு வருது. இது ஏன் தப்பு தான், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மயங்கிருதான். அச்சோ ஆல்வைன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி லினியா இப்ப நம்ம ஹீரோவை மடியில படுக்க வச்சிருக்கா. அச்சோ சாரி அப்படின்னு நம்ம ஹீரோ எந்திக்குவோம். ஏன் சாரி கேட்கற, ஒருவேளை நீ மனசுக்குள்ள என்ன பத்தி தப்பா எதுவும் திங்க் பண்ணி அதுக்குதான் சாரி கேட்கறியா அப்படின்னு வா கேட்கறா. இல்ல ஆமா இது என்ன பென்டென்ட் நம்ம ஹீரோ பாக்குறான், இது உன் மைண்டை ரிலாக்ஸ் ஆக்கும் அப்படின்னு வா சொல்றா. ஓ ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ இவங்க கெல்டவுனுக்கு வந்துட்டாங்க. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, நீ படுத்து கிடக்கும் போது மடியில படுக்க வச்சு உனக்கு எதுவாகாதுன்னு தட்டி கொடுத்துட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி அந்த வண்டிக்கார் சொல்றாரு. கெல்டவுனுக்கு போறாங்க. யார் நீ புதுசா இருக்க அப்படின்னு சொல்லி சோல்ஜர்ஸ் மறைக்கிறாங்க. என் கூட தான் வந்திருக்கான்னு லீனியா சொல்லவும், இப்போ அவங்க வழி விடுறாங்க. ஈட்டிக்கு பதில் கையில ஏன் மாஃப வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். வில்லேஜ் நார்மலா தானே இருக்கு, ஆஸ்பராகஸ் எனக்கு ஒரு ஆஸ்பராகஸ் கொடுங்க. ஆமாங்க இங்க ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா நம்ம ஹீரோ கேட்குவோம். நீயே பாரு எல்லாம் நார்மலா தான் இருக்குன்னு கடைக்கார் சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு கருகுனதை தூக்கி கொடுக்குறாரு. ஃபேமஸா சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்களே, இப்படிதான் இருக்குமா நம்ம ஹீரோ பார்க்கவும், கண்டிப்பா இல்ல, இந்த வில்லேஜ் நார்மலா இல்லன்னு சொன்னல அப்படின்னு சொல்லி லீனியா சொல்றா. பரவாயில்ல தம்பி இருக்கட்டும் அப்படின்னு இந்த கடைக்கார் சொல்றாரு. காய்கறியை ஒருத்தர் கீழே போட்டுட்டு அப்படியே எந்திரிச்சு போறாரு. யோ பாத்தியா காய்கறியை மிதிக்கன்னு சொல்லவும், அந்தாலும் டிஃப்ரெண்டா இருக்காரு. நம்ம ஹீரோவை லக்கேஜ் நினைச்சு ரெண்டு பேர் தூக்கிட்டு ஓடுறாங்க. என்ன போய் எப்படி லக்கேஜ் நினைச்சு தூக்கிட்டு போனாங்க, இந்த வில்லேஜ் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். எங்க வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி லினியா நம்ம ஹீரோவை வீட்டுக்கு கூட்டிட்டு போறா. என் ஃபேமிலி ஒரு பென்டன் ஷாப் நடத்துது, இந்த பென்டன்ட்ல குட் கார்டோட பவர் இருக்கு, அதனாலதான் நம்ம ரெண்டு பேருக்கும் எதுவும் ஆகல அப்படின்னு வா சொல்லவோ, சரி வாங்கிட்டு இந்த பென்டன் எத்தனை இருக்குன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். கம்மியா தான் இருக்கு, உனக்கு தேவைன்னா எடுத்துக்கோ அப்படின்னு வா சொல்றா. சரி வா அம்மா அப்பாவங்கன்னு கேட்கவும், இதெல்லாம் ஆரம்பிச்சதுல இருந்தே அவங்கள காணும் அப்படின்னு வா சொல்லவும், சரி நான் அவங்களையும் தேடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரின்னு வா சொல்றா. மக்கள் எல்லாம் ரொம்ப கிறுக்குத்தனமா நடந்துக்கிட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த கில்டவுனோட லீடர் வராரு. அவரு நார்மலா தான் இருக்காரு. எங்க ஏதோ தப்பா நடக்குது உங்ககிட்ட, அதை பத்தி பேசணும் நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படின்னா நம்ம ப்ராப்பரா பேசலாம், நைட் என் வீட்டுக்கு டின்னருக்கு வாங்க. ஆமா உங்க கழுத்துல இருக்கிறதும் ஏன் பென்டன் மாதிரியே இருக்கு அப்படின்னு அவர் கேட்கவும், ஆமா லினியா தான் எனக்கு கொடுத்தா, சரி நம்ம டீட்டெயிலா நைட்டு டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும் போதே திரும்பவும் லக்கேஜ் நினைச்சு நம்ம ஹீரோ தூக்கிட்டு போயிருந்தாங்க. நம்ம நைட் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் காத்துக்கிட்டு இருக்கேன்
அப்படின்னு சொல்லி அந்த லீடர் சிரிக்கிறான். நான் என்ன பார்க்க லக்கேஜ் மாதிரியாப்பா இருக்கேன், என்னவே தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அந்த லீடரும் நார்மலா தான் இருக்காரு. ஆனா மத்தவங்க பிஹேவ் பண்றதை பார்த்து அவர் சந்தேகப்படல. உனக்கு அவர் மேல சந்தேகமா இல்லையான்னு லெனியா கேட்கவும் அவர் ஆக்ஷன் எடுக்காம இருக்க ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ இப்படி ரொம்ப நல்லவனா இருந்தேன்னா வில்லன்கள்லாம் உன்னை ஈஸியா ஏமாத்திடுவாங்க அப்படின்னு லெனியா சொல்லவும் நான் யோசிக்காம எதுலயும் இறங்க மாட்டேன், நான் கேர்ஃபுல்லா இருப்பேன், கவலைப்படாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ அந்த லீடரோட வீட்டுக்கு டின்னருக்கு போறாங்க. நான் நினைச்ச மாதிரி தான் இருக்கு, இந்த லீடருக்கு ஆஸ்பராகஸ்னா ரொம்பவோ பிடிச்சிருக்கு, அவர் தான் இதை ரொம்பவோ ஃபேமஸ் ஆக்குனது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டே போறான். வெல்கம் ஆல்வைன், நம்ம பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டைரக்டா களத்திலேயே இறங்கலாமா அப்படின்னு நம்ம சொல்றான். பார்த்தா சோல்ஜர்ஸ் நம்ம ஹீரோவை சுத்தி வளைக்கிறாங்க. நீ தேவையில்லாத விஷயத்தை நோண்டாம இருக்கிறதே நல்லது அப்படின்னு நம்ம சொல்லவும் அப்படின்னா இதுதான் உன்னோட பிளானா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ அசால்ட்டா அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சு போடுதான். நான் அவ்வளோ ஈஸியில தடுத்துடலாம்னு நினைச்சியா அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை அட்டாக் பண்ணலான்னு போனா லெனியா நம்ம ஹீரோவை தடுக்கிறா. நீ நல்லவனா இருக்கிறதே ஆபத்தாகுன்னு சொன்னல அப்படின்னு வா சொல்றா. பிளான் படி எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிட்ட லெனியா அப்படின்னு அந்த லீடர் சொல்லவும் என்னது எல்லாம் பிளானா அப்படின்னு நம்ம ஹீரோ ரோமியோவையும் ஒரு பிரசியை தோக்கடிச்சு நீ உண்மையில ரொம்ப ஸ்ட்ராங் தான், அதனாலதான் உன்னை இங்க வர வைக்க நாங்க ட்ராப் பண்ணோம் அப்படின்னு சொல்லி வெரிட்ரா அப்படிங்கிற ஒரு டீமன் தான் வந்து இந்த லீடரை பொசஸ் பண்ணிருக்கு. என்னால ஒரு நேரத்துல ஒரு ஹியூமனை மட்டும் தான் பொசஸ் பண்ண முடியும், அதனாலதான் என் பவரை கிறிஸ்டலைஸ் பண்ணி டவுன்ல இருக்கிற அந்த ஸ்டாச்சு முன்னாடி வச்சிருக்கேன். அந்த டீமன் சொல்லுவோம் மக்கள் அப்படியாக அப்ப நீதான் காரணமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஒரு பிரசியும் ரோமியோவையும் தோக்கடிச்சு நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்ப, சோ ஒன்ன பொசஸ் பண்ண ராயல் கேபிட்டலையே நான் பிடிச்சிடலாம், ஒன்ன வர வைக்கிறது தான் என் பிளானேன்னு சொல்லுவோம். நான் மயங்கி கிடந்தப்ப நீ என்ன கண்டுபிடிச்சது உண்மையிலே ஒரு கோஇன்சிடென்ஸ் தான் அப்படின்னு சொல்லி லெனியா சொல்றா. லெனியா என் பிளானுக்கு நீ தான் பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க அப்படின்னு அந்த டீமன் சொல்லவும் நீ அப்பா அம்மாவை கடத்தி வச்சிருக்கிறதுனால தான் எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு வா சொல்றா. அப்ப இதுதான் காரணமா அப்படின்னு நம்ம ஹீரோ லெனியாவோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டான். அவங்க அப்பா அம்மாவை எதுவும் பண்ணாத, என்ன நீ பொசஸ் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அந்த டீமன் கிறிஸ்டல்ல நம்ம ஹீரோ முன்னாடி செலுத்த போது எதையுமே நான் யோசிக்காம பண்ண நான் ஏதோ கொஞ்சம் ஸ்ட்ராங் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிருப்பான். என்னால நீங்க மாட்டிக்கிட வேணா ஆல்வைன் போடிரு அப்படின்னு லெனியா சொல்றா. அப்ப நம்ம ஹீரோ அவன் கையில வச்சிருக்கிற ஒரு கிறிஸ்டலை உடைக்கிறான். என்னடா பண்ற அப்படின்னு அந்த டீமன் கேட்கவும் டவுன்ல இருந்து அந்த ஸ்டாச்சுவை யாரோ உடைக்கிறாங்க, இதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு அந்த டீமன் சொல்லவும் அது வேற யாரும் இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்ம ஹீரோ சொல்லவும். ஆனா நீ எப்படி உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினா லெனியாவை தான் உன்னை எந்நேரமா வாட்ச் பண்ண வச்சிருந்தானே அப்படின்னு அந்த டீமன் கேக்குது. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு, எல்லா டைமும் அவ என்ன வாட்ச் பண்ணல, அட்லீஸ்ட் லக்கேஜ் என்ன 2 மெர்ச்சன்ட் தூக்கிட்டு போன டைத்துல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என் மேல இருந்த அக்கறையில என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பார்க்க வந்தாங்க, அவங்க தனியா எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க, அந்த ஸ்டாச்சு தான் இதுக்கு காரணம்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. டீமன் கிட்ட இருந்து லீடர் அப்படி காப்பாத்துறது நம்ம ஹீரோ கேட்கவும் இந்த கிறிஸ்டலை வச்சுக்கோ, கரெக்டான டைம் பார்த்து நீ இதை உடச்சேன்னா என்கிட்ட இருக்கிற கிறிஸ்டல் க்ளோ ஆகும், இதுதான் சிக்னல் அப்படின்னு சொல்லி ஹெலன் கொடுத்துருக்கா. அப்ப எக்ஸ்ட்ரா நீ கேட்ட அந்த பென்டன்ட் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு தானே அப்படின்னு சொல்லி லெனியா கேட்கறா. ஆமா, உன்கிட்ட ஹாஸ்டேஜா இருந்தா இவளோட அப்பா அம்மாவை ரிலீஸ் பண்ணியாச்சு, எல்லாருமே இப்ப சேஃப் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இந்த லீடரை நான் சாவடிச்சிருவேன் அப்படின்னு அந்த டீமன் மிரட்டுது. ஆஸ்பராகஸ்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும், அதுக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை ஃபேமஸ் ஆக்கியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ அதை காமிக்கவும் இது ஒரு சாதாரண ஹியூமன் ஃபுட், இதுல என்ன இருக்குன்னு அந்த டீமன் கேக்குது. ஆஸ்பராகஸையும் இந்த கில் டவுனையும் காப்பாத்தணும்னா நீங்க திரும்ப வாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிடுவோம். இது ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப அந்த டீமனோட பொசிஷன்ல இருந்து அந்த லீடர் வெளியே வரான். இதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு அந்த டீமன் சொல்லுவோம். நம்ம ஹீரோ அதை ஒரு பஞ்சு, அவ்வளவுதான், கில் டவுனை காப்பாத்தினதுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் ஆல்வைன், இந்த பென்டன்ட் நீயே வச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோவை போய் கிஸ் பண்ணப்போ ஹெலனும் ரோரி அதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. வளர்ந்த அப்புறம் உன்னை தேடி ராயல் கேபிட்டல் வருவேன், அப்போ ஒருவேளை உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாலுமே நான் எனக்கு ஒன்னு சொந்தமாக்கிடுவேன் அப்படின்னு லெனியா சொல்றா. ஷாக்லேயே நம்ம ஹீரோ கிளம்பவோ டக்குன்னு ரோரி நம்ம ஹீரோ பாஞ்சு வந்து பிடிக்கிறா. நான் எதுவும் பண்ணல நம்ம ஹீரோ சொல்றான். நெக்ஸ்ட் டைம் நான் இந்த இடத்துல கிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நிறைய பேர் ஆல்ரெடி கமெண்ட்ஸ்ல சொன்ன மாதிரி தான் ஹீரோஸ் அப்படின்னாலே அவங்கள தேடி தான் நிறைய பொண்ணுங்க வந்துட்டு இருக்காங்க. ஒருவேளை நான் செத்து ரீஇன்கார்னேஷன் ஆனா என்னோட அடுத்த லைஃப்ல ஒரு இசாக்காய் ஹீரோவா தான் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நீங்க எப்படி ஆசைப்படுறீங்கிறத முடிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.